தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம். எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த 2026 எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறது தான். அந்த எதிர்பார்ப்போடு இந்த தை மாதத்துடைய பலன் நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வீட்டில் நல்ல முறையில் எல்லாமே நல்லா இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும். நம்ம நினச்சதெல்லாம் வண்டி வாகனங்கள் வீடு மண்மனை பொன்பொருளாக வாங்கி செல்வாக்காக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நிறைய பேருக்கு அப்படிங்கிறத எண்ணம். இந்த மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2020 தை மாதத்தில் ஒரு நல்ல ப்ளஸ்ஸான ஒரு நல்ல விஷயம் எப்படின்னு கேட்டால், ஜென்ம குரு அவர் ஆல்ரெடி அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஆனால் பட் என்னென்னா 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறது, தைரியஸ்தானத்தில் கேது, இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3 சூரியவான் 8ல் மறைந்து அவர் அந்த வீட்டில் செவ்வாய் உங்கள் ராசிநாதனோட இணைந்து இருக்க போகிறார், புத பகவானோட இணைய போகிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் இது உத்தராயண காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மிக பாசிட்டிவான ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம். 8வது வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அந்த 8வது வீடு அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ திடீர் பணவரவுகள் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்ட சில காரியங்களை பண்ணுவீங்க. என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சில காரியங்களை பண்ணுவீங்க. நான் முயற்சி எடுக்கிறேங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தை கொஞ்சம் எடுத்து பண்ணுறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வண்டியோ வாகனமோ அல்லது வீடோ இடமோ பொருளோ ஒன்று வாங்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்குவீங்க. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் இந்த தை மாதம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்குதுங்க, ஆனால் வேலை ஆட்கள் சரியாக அமைய மாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது வேலை ஆட்கள் அமையணும்னா அந்த சனி பகவானுடைய தாக்கம் ரொம்ப நல்லா இருக்கணும். சனி இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு. அந்த குரு ஆல்ரெடி உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த வேலை ஆட்கள் அமையக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகும். இன்றைக்கி வேலையாள் கரெக்டாக இருந்ததுனாவே பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்தும் கூட. நிறைய பேர் மாறிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களால அந்த வேலைகளை கரெக்டாக செய்ய முடியாது. நல்ல ப்ராஜெக்ட் வருதுங்க, நல்ல வேலையில் அமையாதனால எனக்கு அதெல்லாம் வாய்ப்பு மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு நான் வேலையை பண்ணி கொடுத்துட்டேங்க, ஆனால் அவங்கள்ட்ட வரக்கூடிய பணம் வராதனால பெரிய அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியல, நான் அதனால் கடன் வாங்கி நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையும் செய்ய முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த தை மாதத்தில் தடையில்லாமல் நடக்கும். சரியான வேலையால் அமைவாங்க, கொடுக்கல் வாங்கல் சீராகும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அப்போ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸில் நல்லாவே பண்ணுவீங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட கையாளர்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலை, அரசு சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் 8ல் இருக்கிற சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த பதவி புகழ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் இந்த கூட இருக்கிறவங்க, சக ஊழியர்கள், சக வேலையாளர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிக்கணும். இந்த பொதுவாக அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட ஒரு கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இன்னொரு கம்பெனி வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி வேலைக்கு மாறிட்டு இன்றைக்கி ஏன் மாறணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் முடிஞ்சது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அமைதியாகவே கடந்து போயிருங்க. ஏன்னா இந்த நேரம் எப்படின்னா ஒரு வெள்ளம் வர நேரம்னு வச்சுக்கோங்களேன், எதிர்நீச்சல் அடித்தா மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த நேரம் வெள்ளத்திலேயே கை காலை ஆட்டி அப்படியே போய்க்க வேண்டிய ஒரு நேரம் தான். அப்போ இந்த நேரம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நேரம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. அது வேலை மாற்றங்களை செய்கிறதா இருந்தால் மட்டும் யோசனை பண்ணி பண்ணணும். மெயினாக பார்த்திங்கன்னா குடும்ப சூழல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஜென்ம குரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மனைவிக்கும் உங்களுக்கும் சரி சில கருத்து வேறுகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. வெளியே இருக்கிற நிறைவு வீட்டில் இல்லையேங்கிற ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் இயல்பான ஒரு சூழலாக இந்த தை மாதம் இருந்தாலும் கூட, இந்த 3வது வீட்டில் கேது பகவான் சூரியன் வீட்டில் அமர்ந்து, சூரியன் அமரக்கூடிய வீடு சனியுடைய வீடு, சனி அமர்ந்த வீடு குருவுடைய வீடு, கண்டிப்பாக ஒரு சூழலை மாற்றி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிரகத்துடைய பலம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கம்மியாகும். வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு அன்னோனியம் பிறக்கும். ஒரு மாதிரி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் மனம் விட்டு பேசுங்க, 2 பேரும் அன்னோனியமாக இருங்க. ஃபேமிலியோட கருத்து வேறுபாடு இல்லாமல் பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமான சூழலை ஏற்படுது இந்த மாதம். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, வெளியூர் பயணங்கள் ஃபேமிலியோட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த தை மாதம். அதெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2026 ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, வெளிநாடு யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு தொடக்கத்திலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வெளிநாடு தொடர்புகள் முயற்சி எடுக்கிறவங்க, வெளிநாடு பயணங்களுக்கு விசாக ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த மாதங்களில் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கடன் வாங்கி ஒரு காரியத்தை பண்ணுறது அல்லது ஆல்ரெடி நீங்கள் பிளான் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வகையில் லோனுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா, இந்த தை மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைங்க ஆல்ரெடி ப்ராசஸ்லாம் போயிடுச்சு, பணம் வரப்போகுது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தீங்கன்னா தாராளமாக அது வாங்கி கரெக்டான முறையில் முதலில் கரெக்ட் பண்ணிக்கிங்க.
வீண் விரைய செலவில் கையாள வேண்டாம். இந்த நேரம் விரைய செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். நம்ம தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சலுங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் இந்த காலகட்டம். மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவ செல்வர்கள். அதே அளவுக்கு இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது, இந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், இந்த கால்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த கழுத்து தண்டுவட ப்ராப்ளங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. கவனமாக நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். அவசரப்பட்டு முடிவு எடுத்திங்கன்னா இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்லது நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலன்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் நான் அடைகிறேன், இதனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது, ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம், அதே மாதிரி ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை, புத்தி, அதோடைய யோக பலன் என்ன, இப்போ எந்த மாதிரியான யோக திசை நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் வீடு 8ஆம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். அதே பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுத்தி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும். அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது, உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும். எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க, எங்கள் தாத்தா, தாய், என்னோட பாட்டன், முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, இல்லை அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும். இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதகம் டீட்டெயிலாக நம்ம எடுத்துடலாம். அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது அந்த ஜாதகம் கூட தெளிவாக இல்லை அப்படின்னாலுமே டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன, அதில் என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது முன்வழி கர்மாக்களுடைய தொடர்பு எதாவது இருக்கா, அல்லது இப்போ நடைமுறை கர்மாவுடைய சிக்கல்களில் கர்மாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா. ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சனியுடைய வீக்னஸ் எதாவது இருக்கா, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா, எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும், என்ன இப்போ திசை புத்தி நடக்குது, அதுக்கான செயல்பாடு என்ன, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வெற்றி, விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அடுத்த கட்ட வளர்ச்சி, அந்த வளர்ச்சியோ உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகளை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணிங்க. உங்கள் ஜாதகம் நீங்கள் நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, அதை சேவ் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு ஆன்லைனில் மூலம் நம்ம ஜாதகம் கூட பார்த்துக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேர்லேயே வரலாம். நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரு வரனாலும் வரலாம். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி அடுத்த கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.